ஆண்களா அல்லது பெண்களா? அருமையான தலைப்பு. உண்மைக்கே கலை திருவிழாவில், புத்தக திருவிழாவில் விருதுநகர் மாவட்டத்தில் நான் தான் ஒருங்கிணைப்பாளராக இருந்தேன். நான் தான் நீதிபதியோட இருந்தேன். போட்டிக்கு நான் தான் சீர்திருத்தாக போனேன். இன்னொன்று என்ன கேட்டீங்கன்னா, நான் ஒரு குட்டி நூலகமே வச்சிருக்கேன். என் வீட்டில் ஒரு குட்டி நூலகம் இருக்கியா, கிட்டத்தட்ட 2500 புக்கு இருக்கு. அன்புள்ளவர்களே, நானும் புத்தகம் எழுதி நம்மளுடைய விருதுநகர் மாவட்ட கலைத்திட்ட பரிசு வாங்கியிருக்கு புத்தக திருவிழாவில். அதே போன்று திருக்குறள்ல ஒப்பித்தல் போட்டியில ஒருங்கிணைப்பாளராக இருந்து சீர்திருத்த போயிருக்கேன். ஆனா பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுடைய அறிவு பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கியா. எப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த அதிகாரம் எத்தனாவது குறள் கேட்ட உடனே சொல்லும். அதே மாதிரி பின்பக்கத்துல இருந்து கேட்டான் திருக்குறள், பின்பக்கத்துல இருந்து கேட்டு வந்தாலும் சொல்லும். அதே மாதிரி ஒரு அதிகாரத்துல ஒரு முதல் வரியை சொல்லிட்டு ஆரம்பினாலும் ஆரம்பிக்கும், கடைசி வரியை சொன்னாலும் ஆரம்பிக்கும். அப்படி திறமை படைத்தவர்கள் நம்ம நாட்டுல நம்மளுடைய குழந்தைகள் இருக்காங்க. உண்மைக்கு அருமையா இருப்போம். அந்த வகையிலே இன்றைக்கு அருமையான தலைப்பு, அற்புதமான தலைப்பு. நான் வெகு விரைவில் நான் பட்டிமன்றத்துக்கு போறேன். என்ன தலைப்புன்னா, புத்தகம் அதிகம் வாசிப்பதே ஆண்களா பெண்களா? இந்த ஆண்களே என்ற அணியில பேசுவதற்கு நம்மளுடைய அருமையான ஒரு பேச்சாளர், அற்புதமான பேச்சாளர், சிறப்பான பேச்சாளர், தெளிவான பேச்சாளர், நம்மளுடைய திருமுருகன் ஐயா அவர்கள் அழகா பேசக்கூடியவங்க. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். எப்படி என்றால், அவர் உதவி பேராசிரியராக இருக்கின்றார். அதுவும் உங்களுக்கு தெரியும். எக்ஸல் கல்லூரியில அன்பின் அருளரசு இந்த மனதின் தவையிலே ஆண்டவன் அருள்மகன் ஆனந்த இருங்கள். யாருங்கள் உங்களுடைய காலத்தை போடுங்கள். ஏன் நல்லா கைதற்றாங்க, நல்லா ரசிக்கிறாங்க. உங்க நேரம். வளரும் தமிழ் எழுத்தாளர் சங்கத்தின் முத்துக்குமார் ஐயா அவர்களுக்கும் மற்றும் அவருடைய சங்கத்தினுடைய நிர்வாக பெருமக்களுக்கும் எனது மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பட்டிமன்றத்திற்கு விருதுநகர் விருதுப்பட்டி என்று சொல்வார்கள். காமராசர் பிறந்த மண்ணிலே இருந்து நம்முடைய ஈரோட்டு பெரியார் பிறந்த மண்ணிற்கு வருகை தந்து பட்டிமன்ற நடுவராக இங்கே ஒரு சரியான தீர்ப்பு. ஆண்களே புத்தகம் அதிகம் வாசிக்கக்கூடியது. அவரும் ஆண், நாங்களும் 2 தலைப்பாக இருக்கக்கூடியவங்களும் ஆண்கள். அதை கருத்தில் கொள்வார் என்று புத்தகம் அதிகம் வாசிப்பது ஆண்களே என்ற தலைப்பில் இறுதியாக தீர்ப்பு கொடுக்கிறார் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து நீங்க சொல்லலாம். பட்டிமன்றம் முடிவுள்ள வரைக்கும் அர்த்தநாசி ஈஸ்வரர் மாதிரி நான் இருக்கணும். ஏன்னா இல்லைன்னா நான் பட்டிமன்றத்தை முடிச்சுட்டு நான் ஊர் போய் சேரணும். அருமையா அற்புதம். நாம் படிக்கும் புத்தகம் வேறொரு உலகத்திற்கு நம்மை கொண்டு செல்கிறது. மன அழுத்தத்தில் இருப்பவர்களுக்கு புத்தகம் வாசிக்கும் போது புத்துணர்வை ஏற்படுத்துகிறது ஐயா. நல்ல புத்தகம் படிக்கும் போதுதான் நல்ல மகிழ்ச்சி ஏற்படுது. மனம் சரிங்க. மொழி புலமையை அதிகரிக்கிறது. ஓலைச்சுவடிகளிலும் செப்பேடுகளிலும் கல்வெட்டுகளிலும் இருந்த நம்முடைய இலக்கிய இலக்கணங்கள் இன்றைக்கு புத்தகங்களாக வடிவம் பெற்று நாம் வாசிப்பதற்கு அவை உறுதுணையாக இருக்கிறது. ஐயா, B.R. அம்பேத்கர் வாழ்க்கை முழுவதும் புத்தகம் படித்தவர். 6 நாட்கள்ல 8000 பக்கங்களை படித்து முடித்தவர். 64 வகையான பாடப்பிரிவை படித்திருக்கிறார். அவர் 69,000 புத்தகங்கள் அவருடைய வீட்டில் இருந்திருக்கிறது. அருமை அருமை. இந்திய அரசியல் சாசனத்தை எழுதியவர். முதல் சட்ட அமைச்சர். ஒடுக்கப்பட்ட மற்றும் தாழ்த்தப்பட்ட மக்களினுடைய சமூக சமத்துவத்திற்காக போராடியவர் டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள். அவர் நூல் வாசிப்பதன் மூலமாகத்தான் அவர் மிகப்பெரிய சாதனையை படைத்திருக்கிறார் என்பதை நாம் இந்த இடத்துல கருத்தில் கொள்ள வேண்டும். அதாவது அவரை படிச்சுக்கிட்டு இருக்கிற நூலகத்துல கடைசி ஆளு அவர்தான், முதல் ஆளும் அவர்தான். ஏன்னா அந்த நூலகம் திறக்கிறதுக்கு முன்னாடி போயிடுவாரு. பூட்டுறதுக்கு அந்த ஒருங்கிணைப்பாளர் இருக்கிறவங்க இந்த நூலகர் அவர் ஐயா நேரம் முடிஞ்சிருச்சியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ நேரம் முடிஞ்சிருச்சோ அப்படின்னு போறாங்க. அப்படி சிறப்பு வாய்ந்தவர் அப்படின்னு சொல்றீங்க. அருமையா. புத்தகம் அதாவது பள்ளி கல்வியை விட்டுட்டாரு ஆபிரகாம் லிங்கன் அவர்கள்.
புத்தகம் படித்து தான் அவர் வந்து அமெரிக்காவினுடைய அதிபராக மாறியிருக்கிறார். தன்னை தூக்கிலிட அழைத்த போது கூட புத்தகம் படித்து விட்டு வருகிறேன் என்று மாவீரன் பகத்சிங் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். மகாத்மா காந்தி கிட்ட ஒருத்தர் கேட்கிறாங்க, 1 கோடி ரூபாய் உங்க கையில பணம் இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு மகாத்மா காந்தி கிட்ட ஒருத்தர் கேட்கறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, நான் ஒரு நூலகம் கட்டுவேன் என்று மிக அற்புதமாக வெளிப்படுத்தியவர் மகாத்மா காந்தி அவர்கள். ஆமையா, அதாவது அங்கே தூக்கில போனாங்க பகத்சிங்க. அப்ப ஐயா உங்களுடைய நேரம் வந்துச்சு, நீங்க வாங்க அப்படின்னு கூப்பிடும்போது அவர் என்ன சொல்றாரா, இருங்க இன்னும் 2 பக்கம் இருக்கு, அந்த 2 பக்கத்தை நான் படிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொன்னார். அவ்வளவு வாசிப்புத்திறன் நிற்கிறவர் நம்மளுடைய பகத்சிங்க. பள்ளிக்கூடத்துல வந்து இவர் படிக்கவே மாட்டார், இவர் லாய்க் போட மாட்டான்னு சொல்லிட்டு பள்ளிக்கூடத்தை விட்டு அனுப்புன ஒரு மாணவன் தாமஸ் ஆல்வா எடிசன் உலகத்திலேயே இந்த லைட்டை கண்டுபிடிச்சு 1000 கண்டுபிடிப்புகளை உருவாக்கியது பல்வேறு 1000 புத்தகங்களை படித்ததுனாலதான் ஐயா. வேறு எந்த சுதந்திரமும் வேண்டாம், சிறையில் புத்தகம் மட்டும் படிக்க அனுமதியுங்கள் என்று நெல்சன் மண்டேலா குறிப்பிட்டிருக்கிறார். ஒவ்வொரு படம் நடிக்கும் பொழுதும் சார்லி சாப்ளின் ஒரு நகைச்சுவை நடிகர் இருந்தார். ஆமையா, ஒவ்வொரு படம் நடிக்கும் பொழுதும் முன்பணமாக பெற்றவுடன் அந்த முன்பணத்தை வைத்துக் கொண்டு அவர் முதலில் போய் நூல் மட்டும்தான் வாங்குவது கொள்கையாகவும் கோட்பாடாகவும் வைத்திருந்தார். ஏன் நம்முடைய பாரத பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு அவர்கள் கூட தான் இறந்த பிறகு என்னுடைய சடலத்திலே மலர் மாலையை வைக்க வேண்டும்